Okay, so this is third part. Okay, நம்ம ரெண்டு பார்ட் இப்போதைக்கு முடிச்சிருக்கோம். This is third part. இப்போ வரைக்கும் நம்ம எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம நைட்ரோஜினஸ் பேஸ் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துட்டோமா? நைட்ரோஜினஸ் பேஸ் அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின், யூராசில் அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தோம். ஆட்டம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அடுத்து சுகர், ஓகேவா? சுகர்னுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகேவா? ஆட்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம். அந்த சுகர் டிஎன்ஏல இருந்தா எப்படி இருக்கும், ஆர்என்ஏல அதனுடைய சுகர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் நைட்ரோஜினஸ் பேஸ், ஓகே, அண்ட் சுகர் ரெண்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏல சரி, ஆர்என்ஏல சரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்ப பாஸ்பேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த பாஸ்பேட் தான் ஆக்சுவலா வந்து டிஎன்ஏக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. என்ன சார்ஜ் கொடுக்குது? நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. இதனாலதான் அந்த பாஸ்பேட் அப்படிங்கறனாலதான், இந்த கெமிக்கல்னாலதான் ஆக்சுவலா டிஎன்ஏக்கு கம்ப்ளீட்டா நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. டிஎன்ஏக்கு என்ன சார்ஜ் இருக்கு அப்படின்னு கேட்டாக்க நெகட்டிவ் சார்ஜ் சொல்லணும். எதனால அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னாக்க பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்னால இருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த பாஸ்பேட்டை டிஸ்கஸ் பண்ணலாமா? அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாமா? எப்படி இருக்கு, அதுல வந்து ஆட்டம்ஸ் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, குட். ஸோ அது மூணே பார்த்ததுக்கு அதுக்கப்புறமா மூணு எப்படி அட்டாச் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலா பாஸ்பேட் வேற, பாஸ்போரிக் ஆசிட் வேற அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கும் வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம வரையணும். ஸோ நோட் பென் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்போரிக் ஆசிட், ஓகேவா? பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட் கிடையாது, பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்போரிக் ஆசிட் அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். H3PO4 அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. 3 ஹைட்ரஜன் ஆட்டம், ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், 4 ஆக்சிஜன் ஆட்டம். இது அரேஞ்ச் ஆகிறது தான், அரேஞ்ச் ஆகி வந்து ஒரு மாலிகுலை ஃபார்ம் பண்ணும். அதான் பாஸ்போரிக் ஆசிட். நான் திருப்பி சொல்றேன், ஆட்டம்ஸ் தான் எல்லாமே. அது எப்படி வந்து பாண்ட் ஆகுது, எங்க போய் ஜாயின் ஆகுது, எந்த மாதிரியான பாண்ட் வைக்குது, அதை வச்சுதான் வந்துட்டு அந்த மாலிக்யூலுடைய ப்ராப்பர்ட்டி டிசைட் பண்ணப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஹைட்ரஜன், ஒரு பாஸ்பரஸ், 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருந்துச்சுன்னா பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடும். அது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? யூஸ்வலா இந்த பாஸ்போரிக் ஆசிட் நியூட்ரல் சார்ஜில் இருக்கும். என்ன சார்ஜ்? நியூட்ரல் சார்ஜ். நோ சார்ஜ், நோ பாசிட்டிவ் சார்ஜ், நோ நெகட்டிவ் சார்ஜ், அது நியூட்ரல் சார்ஜ். சரி, ரைட். இப்போ இந்த பாஸ்போரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ பாஸ்போரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர் வரையலாமா? என் கூட சேர்ந்து வாங்க வரையலாம். பி அப்படின்னா பாஸ்பரஸ் ஆட்டம். சரியா? இப்ப இந்த பாஸ்பரஸ் ஆட்டம் கூட ஒரு ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வச்சிருக்கு. ஓகே, 2 ஆக்சிஜன் ஆட்டமும் இப்ப சேர்ந்தாச்சு, டபுள் பாண்ட் வச்சிருக்கு. இந்த பாஸ்பரஸ் வந்து ஒரு 2 ஆட்டமை வந்து இதுக்கு ஷேர் பண்ணும். சரி, 2 எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணும். இந்த ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் இதுக்கு ஷேர் பண்ணும். கெமிஸ்ட்ரி வந்து இட்ஸ் a பேசிக் கெமிஸ்ட்ரி, ரைட்? ஸோ அதுக்கப்புறமா இந்த பாஸ்பரஸ் கூட ஒரு OH குரூப் பாண்ட் வச்சிருக்கும். OH ஒரு ஆக்சிஜன், ஒரு ஹைட்ரஜன், அது சேர்ந்ததான் OH. ஓகேவா? ஸோ அந்த OH வந்து பாஸ்பரஸ் ஆட்டம் கூட பாண்ட் வச்சிருக்கும். இன்னொரு OH குரூப்பும் பாஸ்பரஸ் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இன்னொரு OH குரூப்பும் பாஸ்பரஸ் ஆட்டம் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்தா தெரியும், ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம், ஓகே, எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு? 1 2 3 4, 4 ஆக்சிஜன் ஆட்டம். எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு? 1 2 3. ஸோ நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், ஒரு பாஸ்பரஸ் ஆட்டம் இருக்கும், 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அது சேர்ந்ததுதான். சேர்ந்துருச்சுன்னா அது ப்ராப்பரா அதுக்கான ஸ்ட்ரக்சர் படி சேர்ந்துருச்சுன்னா பாஸ்போரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்க இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம், இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? பிகாஸ் 2 மாதிரியும் நல்லா வரைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பிகாஸ் இதை வச்சுதான் வந்து அடுத்து ஒவ்வொரு நியூக்ளியோடைட் எப்படி ஜாயின் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லி தரப்போறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியும் வந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ரெண்டுமே சேம் தாமா, பட் வந்து நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி லைக் நான் வந்து ஒரு சில இமேஜஸ் காமிப்பேன் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இதுவும் ஹெல்ப் ஆகும். இது ஒன்றும் கிடையாது, சேம் தான். பாஸ்பரஸ் ஆட்டம் டபுள் பாண்ட் ஓ அப்படின்னா ஆக்சிஜன் ஆட்டம் வந்து டபுள் பாண்ட் வச்சிருக்கு. 3 OH குரூப், ஒரு OH இங்கிட்ட, ஒரு OH இங்கிட்ட, ஒரு OH எங்கிட்ட வேணா நீங்க போட்டுக்கலாம். இது ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு நிறைய காமிப்பேன், அதனால சொல்றேன். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாஸ்போரிக் ஆசிட்னுடைய ஸ்ட்ரக்சர். இதுக்கு என்ன சார்ஜ்
அப்படின்னு கேட்டாக்க நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சார்ஜும் கிடையாது, எல்லா ஆட்டம்ஸும் நியூட்ரலா இருக்கு. ஓகேவா, நியூட்ரலா இருக்கு. சரி, இந்த பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆக போகுது. இப்ப டிஎன்ஏல என்ன இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. இந்த டிஎன்ஏல இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ராண்ட் பிளஸ் இந்த ஸ்ட்ராண்ட், இந்த டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்குல்ல, இதுவா இருக்கட்டும், எம்ஆர்என்ஏல இருக்கிற இந்த ஸ்ட்ராண்டா இருக்கட்டும், நீங்க வந்து உலகத்துல எந்த லிவிங் ஆர்கானிசம்ஸா வேணா எடுத்துக்கோங்க, அது மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து டெவலப்டான லைக் ஹைலி ஆர்கனைஸ்டு ஆர்கானிசம்ஸா எதுவா வேணாலும் இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராண்ட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் சுகர் அண்ட் பாஸ்பேட். சரியா, அதுல வந்துட்டு சுகரும் இருக்கு, பாஸ்பேட் இருக்கு. இது ரெண்டு தான் மிங்கிள் ஆகி அந்த ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இருக்கும். அந்த ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இருக்குது சுகர் அண்ட் பாஸ்பேட் தான். சுகர் நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ரைபோ சுகர், டிஆக்சி சுகர் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாஸ்பேட் எப்படி ஃபார்ம் ஆனச்சு? நான் சொன்னேன் பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. சரியா, ஓகேவா? ஸோ இப்போ பாஸ்பேட் தான் வந்து டிஎன்ஏ ஃபுல்லா இருக்கும், பாஸ்போரிக் ஆசிட் கிடையாது. பாஸ்பேட் தான் டிஎன்ஏ ஃபுல்லா இருக்கும். இந்த பாஸ்பேட் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, கவனமா கவனிங்க. இப்ப இங்க பாருங்க, இப்ப இது நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன சொன்னேன், எல்லாமே நியூட்ரல். இதுல இருக்க ஒவ்வொரு ஆட்டமும் நியூட்ரல் இருக்கு, நியூட்ரல் சார்ஜ். இப்ப இதுல இந்த ஆக்சிஜன் ஆட்டம், சரியா, ஆக்சிஜன் ஆட்டம் இதுல இருந்து, சரி ஓகே, இப்போ இப்படி வரைய, ஓகே சரியா, இந்த மாதிரி இல்ல OH. ஓகே, சோ பாஸ்பரஸ் கூட 3 OH வந்து பாண்ட் ஆயிருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, இப்ப பாஸ்போரிக் ஆசிட்க்கு நியூட்ரல் சார்ஜ், எந்த சார்ஜும் கிடையாது. இதுக்கு இது எப்போ பாஸ்பேட்டா மாறுது, அந்த பாஸ்பேட்டுக்கு எப்படி நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதுல இருந்து, ஓகேவா, இப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்ல பேசிக் கெமிஸ்ட்ரி, இப்ப இதான் ஹைட்ரஜன் ஆட்டம்னா ஒரு புரோட்டான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். இந்த ஷெல்லுல ஒரு எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கும். சோ ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான். புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். வெயிட், புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்து நியூட்ரல் ஆயிரும். +5 -5 என்ன? 0. +10 -10 0. +1 -1 0. சோ எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்ப 5 புரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். சோ 5 பாசிட்டிவ் சார்ஜ் 5 நெகட்டிவ் சார்ஜ், அந்த ஆட்டம் நியூட்ரலா இருக்கும். ஓகேவா, இதுதான் பேசிக்கான ஒரு ஐடியா. சரி, இப்ப ஒரு புரோட்டான் இருக்கும் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோமா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இப்ப நியூட்ரலா இருக்கு. எப்படி இருக்கு? நியூட்ரல், எந்த சார்ஜ் இல்லாம இருக்கு. இப்ப இதுல இருந்து இந்த எலக்ட்ரான் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காணாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஹைட்ரஜனுக்குள்ள என்ன இருக்கும்? வெறும் புரோட்டான் மட்டும் தான் இருக்கும். அந்த புரோட்டானுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? சோ அப்ப அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இப்ப பாசிட்டிவ், அதுதான் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயான்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. எப்போ வந்து எலக்ட்ரான், அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரானோ 2 எலக்ட்ரானோ எப்போ வந்து அந்த ஆட்டம் விட்டு வெளியே போகுதோ இல்ல அந்த ஆட்டம்குள்ள வருதோ, அப்பதான் அடிஷ்னலா வந்து அந்த ஆட்டம்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கும். அதாவது இங்க பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. இப்ப நியூட்ரலா இருக்கா? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் நியூட்ரலா இருக்கு. இப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வெளில போயிருச்சுன்னா வெறும், சாரி, இந்த நெகட்டிவ் சார்ஜான எலக்ட்ரான் வெளில போயிருச்சுன்னா வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும் அந்த ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. கரெக்டா? H+. H+ என்ன? ஹைட்ரஜன் அயான். அதான் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அயான்ஸ் படிப்பீங்களா? இப்ப இந்த ரிலீவான இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து எங்க போனா வேற ஆட்டம் கூட போய் ஜாயின் ஆயிடும். அப்ப இது போய் இன்னொரு ஆட்டம் கூட ஜாயின் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நியூட்ரலா இருக்கிற ஆட்டம் ப்ராப்பரா வந்து இப்போ ஒரு 5 எலக்ட்ரான் 5 புரோட்டான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா போய் அதுக்குள்ள சேருதுன்னா இந்த எலக்ட்ரான் அடிஷ்னலா வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் அடிஷ்னலா அதுக்குள்ள வந்துருச்சு. சோ அதான் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அயான்னா ஒண்ணுமே கிடையாது, நியூட்ரலா இருக்கிற ஆட்டம் அதனுடைய நியூட்ரல் எப்போ இழக்குதோ, எதர் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து உள்ள வரலாம், இல்ல வந்துட்டு அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகலாம். ஓகேவா, அதுதான் அயான்ஸ். அதுதான் நம்ம அயான்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஐடியா. சரி, இதையும் இங்க சொன்னீங்க அப்படின்னா வெயிட், இப்ப எல்லாமே நியூட்ரலா இருக்கா பாஸ்போரிக் ஆசிட்?
இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இதுக்குள்ள வந்து ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா இந்த ஆக்சிஜன் ஆல்ரெடி நியூட்ரலா இருக்கு. இப்ப இது என்ன பண்ணும்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குல்ல இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துட்டு ஜஸ்ட் புரோட்டானோட மட்டும் இது ரிலீஸ் ஆகி போயிடும். ஓகே, எப்படி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஓகே இது ஆல்ரெடி ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு, எலக்ட்ரானா ஷேர் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரான் அதை இங்க கொடுத்துட்டு ஓகே ஆல்ரெடி இது ஸ்டேபிளா தான் இருக்கு, லைக் நியூட்ரலா இருக்கு. இந்த ஆட்டம் வெயிட் வேற கலர் யூஸ் பண்ணுறோம், இது ஆல்ரெடி நியூட்ரலா இருக்கு, நியூட்ரல் சார்ஜ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆக்சிஜனுக்குள்ள இருக்கு. இது என்ன பண்ணும்னா ஒரு எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டனால என்ன ஆகும்னா இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஏன்னா இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு, இப்ப இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருச்சு. இது இதுல வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் பிகாஸ் புரோட்டானோட அது ரிலீஸ் ஆகி போயிடும். இப்ப பாருங்க, சோ எப்போ இந்த மாதிரி வந்து இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ரிலீவ் ஆகிட்டு அந்த எலக்ட்ரானை இதுக்கு கொடுக்குதோ அப்ப என்ன ஆகும், இந்த ஆட்டம் இந்த பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட்டா மாறிடும் பிகாஸ் இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்படிதான் பாஸ்பேட். ஸோ இது என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, டைஹைட்ரேட் பாஸ்பேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, டைஹைட்ரஜன் பாஸ்பேட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ பாஸ்பேட் இது வந்து அயான். ஓகே, பாஸ்பேட். ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ் இந்த பாஸ்பேட்டுக்கு இப்படிதான் கிடைச்சிச்சு. இது வந்து பேசிக்கான ஐடியா, அது நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து அது நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா பிகாஸ் இந்த மாதிரி வந்து அது எலக்ட்ரான் ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இங்கிட்டு கொடுத்துட்டு ஆக்சிஜன் கொடுத்துட்டு அது வந்து ரிலீவ் ஆகி போயிடும். ஸோ அந்த பாஸ்போரிக் ஆசிட் பாஸ்பேட்டா மாறி விட்டது, நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருச்சா, அவ்வளவுதான். இதுதான் மேட்ரு. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அட்வான்ஸா சொல்லி கொடுக்கணும்னா நிறைய சொல்லி கொடுக்கலாம் இதை பத்தி. ஓகே, ஸோ நான் அவ்வளவு விஷயங்கள் எடுத்துட்டு வந்தேன், பட் வேணாம், அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படி நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னாக்க ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க வந்துருச்சு, அதனால இது நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருச்சு. ஆல்ரெடி நியூட்ரலா இருந்த ஆட்டம் இப்ப நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருச்சு, அதனால கம்ப்ளீட்டா இருக்கிற இந்த இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருச்சு, நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் இந்த ஒரு ஆட்டம் நெகட்டிவா மாறினால கம்ப்ளீட்டா இதை வந்து நெகட்டிவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்படிதான் நெகட்டிவ் சார்ஜ், இதான் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதை பத்தி நான் சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து டீட்டெயில் அதுக்குள்ள போகல. இதெல்லாம் வந்து லைக் உங்களுக்கு வந்து H2O மாலிகுலா ரிலீஸ் ஆயிப்போம், அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து சொல்றேன். இது மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ், ஸோ நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க டிஎன்ஏல எங்க எடுத்து பார்த்தாலும் ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நீங்க எடுத்துக்கிறீங்க, இப்போ பாஸ்பேட் குரூப், இதுதான் பாஸ்பேட் குரூப்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணமா, இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணமா. இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இந்த ஆக்சிஜன்ல ஓகே இந்த ஆக்சிஜன்ல இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்களா, அப்ப அப்படி என்ன டினோட் பண்ணுது, இந்த ஆக்சிஜன் மேல மைனஸ் போட்டிருக்காங்க, அப்ப என்ன டினோட் பண்ணுது, ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜன் கொடுத்துருச்சு. சோ இந்த ஆக்சிஜன் ஆல்ரெடி நியூட்ரலா இருந்துச்சு, இப்போ வந்து நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. சோ அதனால என்ன ஆகுது, இந்த ஸ்ட்ராண்ட் இந்த பாஸ்பேட் கம்ப்ளீட்டா நெகட்டிவ் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதனாலதான் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு கம்ப்ளீட்டா நெகட்டிவ் சார்ஜ். ஏன் டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்றோம், பிகாஸ் ஆஃப் தி பாஸ்பேட். ஓகே, பிகாஸ் ஆஃப் த பாஸ்பேட். ஸோ இந்த ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இருக்கும், அடுத்து சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும். ஸோ இந்த பாஸ்பேட்னால தான் நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிச்சு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா, சரி ரைட். இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் வந்து நான் அடுத்து சொல்றேன், எப்படி வந்து ஒண்ணு கூட ஒண்ணு சேருது, இதெல்லாம் அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, நைட்ரஜன்ஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட், அடுத்து போய் இது சுகர் கூட சேர்றது, வெயிட், இதெல்லாம் நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு நான் அடுத்து சொல்றேன். இந்த பொசிஷன்ஸ் 5' 3' 3' 5', டோன்ட் வரி, நான் சொல்ல அப்பப்போ கேட்டுட்டு வாங்க. சரியா, இப்ப இது புரிஞ்சிருச்சா, நெகட்டிவ் சார்ஜ் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, வெரி குட். இப்ப பாஸ்பேட் கிளியர்ல, இப்ப மூணு சேருங்க பார்ப்போம். ஒரு நியூக்ளியோடைட்னா என்ன, நைட்ரஜனஸ் பேஸ், அடினைனா இருக்கலாம், குவானினா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம், தைமினா இருக்கலாம். ஓகே, mRNA இருந்தா அடினைன், குவானின், சைட்டோசின், யுராசில். ஓகே, சுகர் sugar. Okay, nitrogenous base, sugar, phosphate. இந்த மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட். Got it? Nitrogenous base,
சுகர் பாஸ்பேட். இங்கதான் எக்ஸாக்டா இந்த லொகேஷன்ல தான் இருக்கும். இப்போ நீங்க பாக்குறீங்களா, இங்க ஏதாவது நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமைன், அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்ல, இங்க வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அது வந்து சுகர் கூட இப்படி போயிட்டு அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா, சுகர் கூட இது வந்து நைட்ரோஜன் பேஸ் வந்து சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த சுகர் வந்துட்டு பாஸ்பேட் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது கூட போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த மூணு சேர்ந்ததுதான் நியூக்ளியோடைட். இது ஒரு நியூக்ளியோடைட், அடுத்து இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இதுதான் மேட்ரு. இப்போ நம்ம நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் இந்த மூணுனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனிமே நான் உங்களுக்கு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் எடுத்து போறேன். இன்னும் நம்ம டீட்டெயிலா அதை படிக்கணும். பிகாஸ் இனிமே தான் அந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த நியூக்ளியோடைட். இப்போ இது ஒரு நியூக்ளியோடைட்மா, இது போயிட்டு அடுத்த நியூக்ளியோடைட் இதுவா, இது ஒரு நியூக்ளியோடைடா, அடுத்த நியூக்ளியோடைட் இங்க இருக்கா. இந்த ரெண்டு நியூக்ளியோடைடு எப்படி சேருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது சேர்றதெல்லாம் புரியணும்னா அதனாலதான் சொல்றேன், இந்த மூணுனுடைய ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட். ஓகே, கிளியரா? இது போக நான் உங்களுக்கு இந்த ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பாஸ்பேட்டுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொண்டு வந்தேன். பட் உங்களுக்கு தேவை கிடையாது அதெல்லாம். இது வந்து லைக் நீங்க எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா அந்த டைம்ல வந்து நான் மேபி எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்போ லெக்சர் பண்றதா இருந்தா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, கிளியரா? மூணு கிளியர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? வேற எதாவது மிஸ் பண்ணிட்டேன் அதுல? ஓகே, ஆல் கிளியர், ரைட்? குட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாம் நம்ம. ஓகே, குட். ஓகே, இங்க விட்டேன். சோ நம்ம நியூக்ளியோடைட் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நியூக்ளியோடைட் என்ன? சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ். ஓகே, சோ இந்த மூணு சேர்ந்தது தான் சுகர் பிளஸ் பாஸ்பேட் பிளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ். அது அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் ஏதோ வேணாலும் இருக்கலாம். அது மூணு சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட். சரியா? இதுதான் ஆர்என்ஏ இருக்கும். ஆர்என்ஏல என்ன இருக்கும்? சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், இங்க தைமினுக்கு பதிலா யூராசில் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஐ திங்க் இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். திருப்பியும் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன். இது நைட்ரோஜனஸ் பேஸ், எம்ஆர்என்எல் ஆர்என்எல் சொல்றேன். நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் மூணு சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைட். நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட் மூணு சேர்ந்தது ஒரு நியூக்ளியோடைட். கிளியர்? ஓகே, டிஎன்ஏ ஆர்என்ஏ கிளியர் ஆயிடுச்சா? உங்களுக்கு இன்னும் புரியாம இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னும் வந்து நான் இன்னும் அடுத்தடுத்து டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? ஸோ டோன்ட் வரி. இப்போதைக்கு அண்ணா இன்னும் புரியாம இருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டோன்ட் வரி. இன்னும் அடுத்த லெவல், இது ஜஸ்ட் பேஸ் லெவல்ல தான். இன்னும் உங்களுக்கு போக போகும் அடுத்து திருப்பி திருப்பி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட், இப்ப லென்த் ஆஃப் த டிஎன்ஏ இருக்குல்ல, லென்த் ஆஃப் த டிஎன்ஏ என்ன? இந்த டிஎன்ஏ உடைய ஃபுல் லென்த் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலா சென்டிமீட்டர்லயோ மீட்டர்லயோ மெஷர் பண்ணலாம். ஏன் தெரியுமா? இது சென்டிமீட்டருக்கு கடைக்கு போறோம், ட்ரெஸ் எடுக்கணும்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு ஒரு 2 மீட்டர் துணி கொடுங்க. கடைக்கு போறோம், பால் வாங்க போறோம், எனக்கு ஒரு 5 லிட்டர் பால் கொடுங்க. 5 லிட்டர் யாரும் குடிக்க போறோம்? 5 லிட்டர், ஒரு லிட்டர் பால் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி லிட்டர் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி டிஎன்ஏ வந்து நம்ம மீட்டர்ல வந்து மெஷர் பண்ண மாட்டோம். டிஎன்ஏ எப்படி வந்து நம்ம அளப்போம், எப்படி அதனுடைய சைஸ் லென்த் வந்து அளப்போம் அப்படின்னாக்க, நியூக்ளியோடைட்ஸ் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணுமே கிடையாது, இங்க பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நியூக்ளியோடைட்னா இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ அதுக்குள்ள நைட்ரோஜன் பேஸ் இருக்கும், சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியோடைட். இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். அதே மாதிரி ஆப்போசிட்ல இங்க பாருங்க, இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இந்த பக்கம் இது. ஸோ இதுதான் நியூக்ளியோடைட். ஸோ எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? ஓகேவா? எப்படி நம்ம டிஎன்ஏ மெஷர் பண்றோம்? how many nucleotides are present? இப்ப இந்த டிஎன்ஏக்குள்ள எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரு 30-40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ இந்த டிஎன்ஏக்குள்ள 40 நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. 40 நியூக்ளியோடைட்ஸ் நான் குத்து மதிப்பா சொல்றேன், 40 நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்ஏ உடைய லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க, பேஸ் பேர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீடைலா. இது ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடா. இந்த ரெண்டு நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் பேஸ் பேர். ஓகே, இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இது ரெண்டும் சேர்றது தான் பேஸ் பேர். சரியா? ஓகேவா? டூ நியூக்ளியோடைட்ஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் strands join to form the base pair. ஸோ இது ரெண்டு சேர்ந்தது தான் என்ன பேஸ் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? நம்ம பேஸ் பேர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டீடைலா. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டிஎன்ஏ உடைய லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம்? எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் அதில் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிஎன்ஏவை லென்த்தை மெஷர் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்ப நெக்ஸ்ட் length is often defined in base pairs instead of single nucleotides. நம்ம யூசுவலா வந்து ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் வந்து லைக் பார்த்து பார்த்து கவுண்ட் எடுக்கிறதுக்கு, இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், 1 2 3 4 இப்படி கவுண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம், ஆக்சுவலி எது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரியும் ஒரு சில நேரத்துல கணக்கெடுப்போம். தனித்தனியா நியூக்ளியோடைட்ஸ் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுப்போம். சில டைம்ல எத்தனை பேஸ் பேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கெடுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேஸ் பேர் அப்படின்னா அதுல 2 நியூக்ளியோடைட் பிரசன்ட் ஆயிருக்கும். பிகாஸ் இது ரெண்டு சேர்ந்ததுன்னா ஒரு பேஸ் பேர், இது ரெண்டு சேர்ந்ததுன்னா ஒரு பேஸ் பேர். ஸோ இப்போ ஒரு பேஸ் பேர்னா அதுக்குள்ள 2 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். சரியா? ஓகேவா? குழப்பிக்க கூடாது. இப்ப இங்க பாருங்களேன், சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. என்னது சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ கேள்விப்பட்டிருக்கீங்களா? டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ பார்த்துருக்கோம். சிங்கிள் ஸ்ட்ராண்டர்டா இருந்தா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சிங்கிள் ஸ்ட்ராண்டர்டா இருந்தாலே வந்து அது ஆர்என்ஏ நினைச்சுக்கிறாங்க. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவும் இருக்கு. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதனால அது டிஃபர் ஆகுது? சுகர். நம்ம பார்த்தோமா, சுகருடைய ஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா? ஆர்என்ஏல ரைபோ சுகர் இருக்கும், டிஎன்ஏல டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும். ஏன்னா செகண்ட் கார்பன் ஆட்டம்ல இந்த ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஓகேவா? உங்களுடைய எம்ஆர்என்ஏ சுகர்ல. பட் டிஎன்ஏ சுகர்ல அந்த செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காது. அதனாலதான் வந்து இது ரெண்டும் வேற வேற. ஓகேவா? சோ சிங்கிள் ஸ்ட்ராண்டடா இருந்தாலும் அந்த இடத்துல டிஆக்சி ரைபோஸ் சுகர் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது டிஎன்ஏ தான் சொல்லணும். ஆனா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ சொல்லணும். ஓகேவா? வெறும் ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ. சரியா? சோ இப்ப சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ ஆக்சுவலா நான் ஒரு சின்ன ஒரு இது பண்ணிட்டேன். என்ன சொன்னேன் அப்படின்னாக்க ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் கணக்கெடுப்போம்னு சொன்னா டிஎன்ஏல அது கிடையாது. சின்ன ஒரு இது. ஓகேவா? அது அப்படி நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருந்தா மட்டும், அது சிங்கிள் ஸ்ட்ராண்டா டிஎன்ஏவா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு நியூக்ளியோடைடா கணக்கெடுப்போம். 1 2 3 4 5. பிகாஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏல இன்னொரு அடுத்த பக்கம் வந்து அந்த இது இருக்காது. கரெக்டா? இன்னொரு நியூக்ளியோடைட் இருக்காது. கரெக்டா? சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒண்ணுன்னா கணக்கெடுப்போம். இது ஒரு நியூக்ளியோடைட், சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல சொல்றோம். இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். சோ அப்படின்னு இப்படி கணக்கெடுப்போம் சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல. இதுவே டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ அப்படின்னாக்க பேஸ் பேர்ஸ், எத்தனை பேஸ் பேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குன்னு கணக்கெடுக்கணும். சரியா? ஓகேவா? லென்த், அதனுடைய லென்த் எப்படி வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னாக்க, சிங்கிள் ஸ்ட்ராண்டடா இருந்தா, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏவா இருந்தா எத்தனை நியூக்ளியோடைட்ஸ்னு ஒன்னொன்னா அப்படி கவுண்ட் எடுத்து அதுக்கு வந்து நம்ம இது சொல்லுவோம், அதனுடைய லென்த்தை வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ நியூக்ளியோடைட்ஸை வச்சுதான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருந்தா. டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருந்தா பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்னா என்ன? இது ரெண்டும் சேர்ந்தது. இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ ரெண்டு சேர்ந்தது தான் பேஸ் பேர். ஸோ டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல நம்ம எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு கணக்கெடுப்போம். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி கணக்கெடுக்கணும். சரிங்களா? புரிஞ்சா?
சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்தாலே வந்துட்டு டிஎன் ஆர்என்ஏன்னு யூஸ் பண்ணக்கூடாது. எப்ப ஆர்என்ஏன்னு சொல்லணும்னாக்க அதுல ரைபோ சுகர் இருந்தா மட்டும்தான். சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருக்கு, அதுல வந்துட்டு டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கு அப்படின்னாலும் அது டிஎன்ஏ தான். ஓகேவா? சரியா? சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ இருக்குமானும் யோசிக்க கூடாது. ஓகே, சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏவும் இருக்கு. கிளியரா? இது புரிஞ்சா? கிளியர்? சோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருந்தா நியூக்ளியோடைட்ஸை கவுண்ட் பண்ணணும், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா இருந்தா பேஸ் பேர்ஸை கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் ஒரு யூனிக் டிஎன்ஏ லென்த் இருக்கும். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் நியூக்ளியோடைட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பேஸ் பேர்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும், வேற வேற இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு ஆர்கானிசம்க்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேஸ் பேர் இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆர்கானிசம்க்கு 5000 பேஸ் பேர் இருக்கும். அதுதான் வந்து டிஎன்ஏ உடைய லென்த். ஓகேவா? பிகாஸ் பார்த்தோம்ல டிஎன்ஏ உடைய லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம் நம்ம? டிஎன்ஏ இருந்தா பேஸ் பேரை வச்சு மெஷர் பண்ணுவோம், எத்தனை பேஸ் பேர் பிரசன்ட் ஆயிருக்குன்னு. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருந்தா எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அதான் அந்த விஷயம். ஸோ total number of base pairs or nucleotides in its DNA becomes unique identity of the feature. ஸோ எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, எத்தனை பேஸ் பேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, அதை வச்சுதான் ஒவ்வொரு ஆர்கானிசம் வேரி ஆகுது. பிகாஸ் ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அந்த நியூக்ளியோடைட்ஸோட கவுண்ட், பேஸ் பேர்ஸோட கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுதான் வந்து ஆர்கானிசம்ஸ் ஜீனோம் சைஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகேவா? கிளியர்? புரிஞ்சா? இந்த விஷயம் புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா? பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது பாக்டீரியோஃபேஜ் 5174. ஓகே, பாக்டீரியோஃபேஜ் 5174 இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா? இது ஒரு வைரஸ். ஓகேவா? இது வந்து என்னது? வைரஸ். இதுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏனா அதனுடைய டிஎன்ஏவை எப்படி, டிஎன்ஏ லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. நியூக்ளியோடைட்ஸ் எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு, பிகாஸ் அதுல ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தானே இருக்கு. ஸோ நியூக்ளியோடைட்ஸை கவுண்ட் பண்ணுவோம், எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, கிளியர்? ஸோ இது வந்து ஒரு வைரஸ். இந்த வைரஸ் என்ன பண்ணுனாக்க பாக்டீரியாவுக்கும் இது போட்டு தரும். சரிங்களா? வைரஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் சென்டர் எனக்கு தெரியுமா? வைரஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மட்டும் தான் அட்டாக் பண்ணுது, பாக்டீரியாவையும் இது போட்டு தரும். ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு பேரு பாக்டீரியோஃபேஜ் 5174. இந்த பாக்டீரியாவுடைய அந்த சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும்னா 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். அப்படின்னா என்ன? இப்ப இதான் வந்து அந்த வைரஸ் உடைய சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இந்த மாதிரி எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும் இந்த வைரஸினுடைய சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏல? 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகேவா? கிளியரா? ஓகே, பிகாஸ் இது வந்து ஜீனோம்ஸ். இந்த நியூக்ளியோடைட்ஸ் கம்மி. பிகாஸ் நம்ம உடம்புல எவ்வளவு நிறைய இருக்கு, நிறைய நியூக்ளியோடைட்ஸ். இட்ஸ் லைக் இவங்க ரொம்ப ரொம்ப குட்டி. இவங்க டிஎன்ஏல பிரசன்ட் ஆயிருக்க நியூக்ளியோடைட்ஸ் வெரி ஸ்மால், ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சா? சிங்கிள் ஸ்ட்ராண்டடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ டபுள் ஸ்டாண்டுக்கு வரும். பாக்டீரியோஃபேஜ் லாம்டா. இது ஒரு வைரஸ். இந்த இருக்குல்ல, இதுதான் பாக்டீரியோஃபேஜ் லாம்டா. இது மண்டை தெரியுதுல, இந்த மண்டைக்குள்ள தான் வந்து டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ. இப்ப நம்மளோட டிஎன்ஏ மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கு. ஓகேவா? டபுள் ஸ்ட்ராண்ட், இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்கும் அதுக்கு. சரியா? சரி, இப்ப டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ உடைய லென்த்தை கவுண்ட் பண்ணோம்னா எப்படி கவுண்ட் பண்ணணும்? பேஸ் பேர்ஸ். பேஸ் பேர்ஸ்னா என்ன? மொத்தமா கவுண்ட் எடுக்கணும். இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர், இது ஒரு பேஸ் பேர். சரியா? ஒரு பேஸ் பேருக்குள்ள எத்தனை நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. எத்தனை? 2 இருக்கு. ஓகேவா? ஒரு பேஸ் பேருக்குள்ள 2 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. அட மொத்தமா இது ஒரு பேஸ் பேர்மா. ஓகேவா? இது ஒரு பேஸ் பேர்மா, மொத்தமா சேர்த்தது ஒரு பேஸ் பேர்மா. இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ 2 நியூக்ளியோடைட். கிளியர்? இப்ப இந்த பாக்டீரியா லாம்டால டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனோட லென்த் எப்படி மெஷர் பண்ணுவோம் நம்ம? பேஸ் பேர்ஸ் வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏல எத்தனை பேஸ் பேர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னாக்க 48,502 பேர்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். அப்படின்னா என்ன?
இங்க பாருங்க 48,502 பேஸ் பேர்ஸ்னா ஒரு பேஸ் பேர்ல 2 நியூக்ளியோடைட். அப்ப யோசிச்சு பாருங்க 48,502 pairs of nucleotides. இது அப்படியே டபுளா போடுங்க. ஓகேவா? அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பேஸ் பேர்ஸ்னா என்ன? அதுக்குள்ள 2 நியூக்ளியோடைட் இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ நம்ம இப்படிதான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? கிளியர்? ஈவன் தோ இந்த நியூக்ளியோடைடோட பேஸ் பேரோட கவுண்டும் வந்து நம்ம ஹியூமனை கம்பேர் பண்ணும்போது, நம்ம ஹியூமன் டிஎன்ஏல இருக்க பேஸ் பேர்ஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் வெரி ஸ்மால். ஓகே, இட்ஸ் வெரி ஸ்மால். புரிஞ்சா? கிளியர்? நெக்ஸ்ட் எஸ்சீரியா கோலை. இது ஒரு பாக்டீரியா எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த பாக்டீரியா இருக்கு அப்படியா? ஓகேவா? பாக்டீரியா. இப்ப அல்ல ஒரு நிமிஷம். இந்த பாக்டீரியா வந்து யூஸ்வலா வந்து ஹியூமனுடைய இன்டெஸ்டைன் நீங்க பார்க்க முடியும். சரியா? இப்ப இந்த பாக்டீரியாவுக்கு வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு கேட்டாக்க ஆக்சுவலா வந்து இதுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே, இந்த எஸ்சீரியா கோலைக்கு வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். அதனோட டிஎன்ஏல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டா? இதுக்குள்ள வந்து 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்கும். அதாவது 4.6 மில்லியன் பேஸ் பேர்ஸ். ஓகே, வைரஸோட ரொம்ப அதிகம், பட் ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஓகேவா? அதே மாதிரி ஈ கோலைல சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? சர்க்குலர் டிஎன்ஏ இப்ப நம்மளோட டிஎன்ஏ எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டா? இந்த மாதிரி இருக்கா? லீனியர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் டிஎன்ஏனா இவங்களோட டிஎன்ஏ பாருங்களேன், சர்க்குலர் அப்படி சுத்தி 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 கிடக்கா. பட் இருந்தாலும் இது டபுள் ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? டபுள் ஸ்டாண்டர்ட். இப்ப இந்த டிஎன்ஏ வந்து உண்மை கிடையாது. இந்த டிஎன்ஏ வந்து சர்க்குலரா சுடு சுடு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பட் இவங்களோட டிஎன்ஏ வேற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து லைக் மைக்ரோபாலஜி டிஸ்கஸ் பண்ணாம நான் சொல்லித்தரேன். ஓகேவா? டீட்டெயிலா. சரியா? இந்த இருக்கா சர்க்குலர் மாதிரி இருக்கா? சர்க்குலர்னா இந்த மாதிரி சுருண்டு கிடக்குது இந்த மாதிரி. ஓகே, சோ இவங்களுக்கு எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? 4.6 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஹாப்ளாய்டு கண்டென்ட் ஆஃப் ஹியூமன் டிஎன்ஏ. இப்போ வாங்க மேட்ரு. ஹாப்ளாய்டுனா என்னன்னா ஆக்சுவலா நம்மளோட பாடி செல்ஸ் எந்த செல்ஸ் எடுத்து பார்த்தாலும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். எக்ஸெப்ட் இந்த ஸ்பெர்ம் செல்லா இருக்கட்டும் இல்ல ஓவமா இருக்கட்டும், இதுல மட்டும்தான் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்பெர்ம்லயும் எக்லையும் மட்டும்தான் ஓவம் இருக்குல்ல, அதுல மட்டும்தான் 23 குரோமோசோம்ஸ் இருக்கும். சரி, இப்ப கணக்கெடுங்க பார்ப்போம். ஸ்பெர்ம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்பெர்ம் ஆர் எக் அது வந்து எடுத்துக்கோங்க. அதுல மொத்தமா எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அந்த 23 குரோமோசோம்ஸ்லயும் 23 குரோமோசோம்ஸ்னா என்ன? 23 டிஎன்ஏ இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? பெரிய பெரிய டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? சோ அது மொத்தமா எத்தனை இருக்கு அப்படின்னாக்க, பேஸ் பேர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி கணக்கு எடுக்கணும். 1 இந்த மாதிரி பார்த்தாக்க 1 2 3 4 இந்த மாதிரி எத்தனை பேஸ் பேர்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பெர்ம்ல இருக்கு. ஓகேவா? ஸ்பெர்ம்குள்ள இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3.3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஓகேவா? அதான் 3.3 × 10⁹ பேஸ் பேர்ஸ் கொடுத்துருக்காங்களா? கிட்டத்தட்ட 3.3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப டிப்ளாய்ட் செல், இது வந்து ஹாப்ளாய்ட் செல். ஓகேவா? ஸ்பெர்ம் அண்ட் எக்ல. அப்ப டிப்ளாய்ட் செல் அதை தவிர, ஸ்பெர்ம் எக் தவிர மீதி இருக்க எல்லா செல்ஸ்லயும் வந்துட்டு 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப இந்த 46 குரோமோசோம்ல இருக்கிற இது வந்து நீங்க பேஸ் பேர் எடுத்து பாத்தீங்க எத்தனை பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னாக்க, இது அப்படியே டபுளா போட்டா போதும். இது வந்து 23 குரோமோசோம்ல இருக்குது. அப்ப 46னா இது அப்படியே டபுளா போட்டாக்க உங்களுக்கு 6.6 × 10⁹ பேஸ் பேர்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? சோ எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? சிங்கிள் ஸ்டாண்டர்டா இருந்தா நியூக்ளியோடைட்ஸ் வச்சு கவுண்ட் பண்ணுவோம். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு கவுண்ட் பண்ணுவோம். கிளியர்? புரிஞ்சா? நவ் இப்ப வரைக்கும் நமக்கு என்ன தெரியுது? டிஎன்ஏ வந்து வெரி லார்ஜ் மாலிக்யூல் அப்படின்னு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி அது அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் இன்னும் டீட்டெயிலா சொல்லி தர போறேன். டிஎன்ஏல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தர போறேன். அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளியர்? ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் இதை வந்து இந்த பார்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்ணிடட்டா இல்ல வெயிட் செகண்ட்? யா, ஓகே, ஆல் ரைட், எக்ஸ்பிளைன்.
ஸோ நம்ம நீ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின். இது என்ன உங்களோட டிஎன்ஏ, அதை வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டிஎன்ஏ பத்தி ஆல்ரெடி நமக்கு ஒரு புரிதல் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, பட் இதை இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம. பிகாஸ் உங்களோட என்சிஆர்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு போவாங்க, எடுத்ததுமே வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட மாட்டாங்க. சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி நிறைய டைம் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம படிச்சது திருப்பி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால இதை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படி ஸ்கிப் பண்ணிருக்கோம். இனிமேல் தான் டீட்டெயிலா வரப்போகுது, எப்படி வந்து ஒன்று கூட ஒன்று சேருது அப்படிங்கறதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்க டிஎன்ஏல நீங்க பார்க்கலாம், இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இதுதான் டிஎன்ஏ. ஆக்சுவலா நான் உங்களுக்கு காமிக்கிற டிஎன்ஏ கரெக்டா? உங்க என்சிஆர்டில இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணும் கிடையாது, டிஎன்ஏ. பட் ஆனா இங்க பாருங்க, பட் ஆனா இது நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், இது வந்துட்டு பாஸ்பேட். ஓகேவா? இதெல்லாம் எப்படி சேருது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்படி மட்டும் பார்த்தா வந்து உங்களுக்கு புரியாது. இது நம்ம கடைசியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். அதனாலதான் வந்து நான் அப்பயே சொன்னேன், சுகரோட ஸ்ட்ரக்சர், நியூக்ளியோ நைட்ரோஜன் பேசஸோட ஸ்ட்ரக்சர், பாஸ்பேட்ஸோட ஸ்ட்ரக்சர், அதெல்லாம் நல்லா பாருங்க, படிங்க. அப்பதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த 5' 3', ஓகே, இதெல்லாம் இருக்குல்ல, அப்பதான் புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா? சுகர்லாம் நீங்க பார்த்தாதான், அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாதான் இங்க OH எப்படி வந்துச்சு, இங்க வந்துட்டு இந்த கார்பன், இங்க எப்படி 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதெல்லாம் வந்து அந்த சுகர்னுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, பாருங்க, நல்லா பாருங்க, வரைஞ்சு பாருங்கன்னு சொன்னேன்ல, அப்பதான் புரியுமா. இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்ப சொன்னா வந்து இது குழம்பிடும். நம்ம இன்னும் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு இது ரிலேட்டடா. ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க ரீகேபிட்டுலேட். திருப்பியும் வந்து இதை வந்து பார்க்க போறோம். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோமே, அது ஜஸ்ட் வந்து ஒரு பேஸ் தான், பேசிக் தான், ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். ஓகேவா? இன்னும் டீட்டெயிலா போல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பார்க்க போறோம். பாலிநியூக்ளியோடைட் செயின்னா என்ன? இது ஒரு நியூக்ளியோடைட். திருப்பி ஒரு டக்குனு குயிக் ரிவ்யூ. இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இது நிறைய சேர்ந்ததுதான் பாலிநியூக்ளியோடைட். ஸோ டிஎன்ஏ அதனாலதான் பாலிநியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மெனி நியூக்ளியோடைட்ஸ். ஸோ டிஎன்ஏவா இருக்கட்டும், ஆர்என்ஏவா இருக்கட்டும், ரெண்டுமே பாலிநியூக்ளியோடைட்ஸ். பிகாஸ் ரெண்டுமே வந்து அந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் தானே ஃபார்ம் ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, திருப்பி வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ, ஆர்என்ஏ பத்தி நம்ம திருப்பி வந்து என்ன பண்ண போறோம், ரிவைஸ் பண்ண போறோம். பட் இந்த டைம் ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். சரியா? கிளியர்? இப்போ வாங்க, இப்பதான் வந்து நம்ம இந்த நியூக்ளியோடைட இன்னும் கொஞ்சம் அடிஷனல் நிறைய விஷயங்கள் இது தெரிய வேண்டியது. நம்ம தான் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோமே. நைட்ரோஜனஸ் பேஸும் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, சுகருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, பாஸ்பேட்டும் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு. பட் இந்த டைம் அதுல இன்னும் கொஞ்சம் வந்து விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சரியா? போலாமா? ஒண்ணு போலாமா? இப்ப வாங்க, நான் ஆல்ரெடி சொன்னதையே இப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். இன்னும் நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இத நான் இப்ப பெருசாக்கி wait a second. Okay, good. இப்போ வாங்க, நியூக்ளியோடைட் என்ன? நைட்ரோஜனஸ் பேஸ், அது வந்து சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கும், இந்த சுகர் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆயிருக்கும். இந்த மூணு சேர்ந்துதான் நியூக்ளியோடைட். கரெக்டா? இப்போ ஒவ்வொன்றதையும் பிரிச்சு பார்க்கலாம் திருப்பியும் டீட்டெயிலா. நைட்ரோஜனஸ் பேசஸ், இது வந்து டிஎன்ஏல சொன்னேன், ஆர்என்ஏலயும் சேம் அதே தான். ஓகேவா? தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கும். சரிங்களா? மற்றபடி வந்து இந்த இடத்துல சுகர் இருக்கும், பாஸ்பேட் இருக்கும், நைட்ரோஜனஸ் பேஸ், இந்த மூணு சேர்ந்ததுதான் நியூக்ளியோடைட். புரியுதா? இது புரிஞ்சா? இப்ப நம்ம என்ன பண்றோம், குயிக் ரிவ்யூ. நைட்ரோஜனஸ் பேஸ்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். அது வந்து இந்த மாதிரி ரிங் ஷேப்பா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கரெக்டா? இந்த மாதிரி வந்து பிளாட் எல்லாம் இருக்காது, ரிங் ஷேப்ல தான் வந்து ஆட்டம்ஸ்லாம் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோமா. இந்த மாதிரி வந்து பார்த்தோமா, ஸ்ட்ரக்சர்லாம் வந்து இந்த மாதிரி பார்த்தோமா, ஒவ்வொரு நைட்ரோஜனஸ் பேஸினுடைய இது. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி வந்து நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ இதுதான் வந்து அடினின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அடினின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் தான், ஒன்றும் கிடையாது. டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர், பட் ஆனால் இங்கே சிங்கிள் ரிங் தான் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் டபுள் ரிங் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இன்னொரு ரிங் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியுறதுக்கு சொல்றேன், இந்த மாதிரி தான் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட், ரிங் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும்.
இது போயிட்டு இந்த நைட்ரஜனஸ் பேஸ் போயிட்டு சுகர் கூட அட்டாச் ஆகும். சுகருடைய ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல சுகருடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா? சுகர் இந்த இடத்துல இருக்கும். இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா சுகர் ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. இந்த சுகர் கூட போய் அட்டாச் ஆகும். இந்த சுகர் அதுக்கப்புறமா இந்த பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகும். ஓகேவா? இந்த சுகர் தான் இதையும் இந்த நைட்ரஜன் பேஸையும் பாஸ்பேட்டையும் ஜாயின் பண்றது யாரு? சுகர் மாப்பிள்ள. புரிஞ்சா? எந்த மாதிரி இருக்கும்ட்டு ஸ்ட்ரக்சர்லாம், அதனுடைய நைட்ரஜன் பேசஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ இதுதான் இது. ஓகேவா? இப்ப நீங்க பாக்குறீங்களா? இப்ப அடினைன்னு பாக்குறீங்க. ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, அடினைன் இங்க இந்த இருக்கா, இதுதான் இது இந்த மாதிரிதான் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி எக்ஸாக்டா அந்த மாதிரிதான் வந்து ரிங் மாதிரிதான் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆகி இந்த இடத்துல இருக்கும். இது வந்து சுகர் கூட அட்டாச் ஆகும், சுகர் வந்து பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகும். இது மூணு சேர்ந்துதான் ஒரு நியூக்ளியோடைட். ஓகே, மூணு சேர்ந்துதான் ஒரு நியூக்ளியோடைட். அதே மாதிரிதான் இந்த பக்கம் பிரசன்ட் ஆகும். கிளியர்? புரிஞ்சா? ரைட். இப்போ சுகர்ல நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வரைஞ்சு சொல்லி தந்திருந்தேன். எப்படி, என்ன, ஏது, நம்பரிங் எப்படி கொடுக்கணும். ஓகே, நம்பரிங் எப்படி கொடுக்கணும்? இங்க 1 2 3 4 5 5th கார்பன். ஓகேவா? ஸோ நம்பரிங் கொடுக்கறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், பாஸ்போரிக் ஆசிட்ல இருந்து எப்படி பாஸ்பேட், இது பாஸ்போரிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் நியூட்ரல் சார்ஜ், அது வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து பாஸ்பேட்டா மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்ல. இங்க பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. பாஸ்போரிக் ஆசிட் இந்த மாதிரி இருக்குமா? ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை, ஹைட்ரஜன்ல இருக்க இந்த எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துட்டு இது வந்து வெறும் புரோட்டானோட ரிலீஸ் ஆகி H+ போயிரும் பார்த்தோமா? அப்ப இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் பார்த்தோமா? நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும் பார்த்தோமா? அப்ப ரிமைனிங் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இது எங்க போச்சு? இப்ப நீங்க டிஎன்ஏ எடுத்து பாக்குறீங்க, டிஎன்ஏ எடுத்து பாக்குறீங்க. ஓகேவா? டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எடுத்து பாக்குறீங்க. இப்ப டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் எடுத்து பாக்குறீங்க. இங்க பாஸ்பேட் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்குமா? ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இன்னும் 2 ஆக்சிஜன்ல இருந்த ஹைட்ரஜனை காணாம பாருங்க, எங்க போச்சு? அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்க டிஎன்ஏல பாஸ்பேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஒரு ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதனாலதான் அந்த கம்ப்ளீட் பாஸ்பேட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ். இங்க ஹைட்ரஜன் ஆட்டமை காணாம், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமை காணாம். ஓகேவா? பாண்ட், இது வந்து பாஸ்போடைஸ்டர் பாண்ட்லாம் வந்து நீங்க படிப்பீங்கன்னா அதெல்லாம் படிக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன சொல்றீங்க புரியலையே, பதட்டப்படாதீங்க. ஓகேவா? இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் போனதுல நான் சொல்லி தந்துடுறேன். கிளியரா? இந்த 3 இது புரிஞ்சிருச்சா? இப்ப வாங்க, இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன ஐடியா கிடைச்சிருச்சு? நியூக்ளியோடைடு அப்படின்னா, நியூக்ளியோடைடு அப்படின்னா தட் இஸ் நைட்ரஜனஸ் பேஸ். கரெக்டா? அது வந்து சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, இந்த சுகர் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆயிருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சுகர் தான், இந்த சுகர்ல தான் பாஸ்பேட்டும் வந்து அட்டாச் ஆகும், இந்த நைட்ரஜன் பேஸும் வந்து அட்டாச் ஆகும். ஓகேவா? இந்த சுகர்ல தான், என்ன கலர் யூஸ் பண்றது, இந்த சுகர்ல தான் இந்த பாஸ்பேட்டும் வந்து அட்டாச் ஆகும், நைட்ரஜன் பேஸும் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, இப்ப அப்படியே எம்ஆர்என்ஏ பாருங்க, நைட்ரஜனஸ் பேஸா, அடினைன், யூராசில், குவானின், சைட்டோசின். ஸோ இது நைட்ரஜனஸ் பேஸா, இந்த போர்ஷன் நைட்ரஜனஸ் பேஸா. அடுத்து அதுக்கு பின்னாடி சுகர் இருக்குமா? சுகர் கூட போய் அட்டாச் ஆகுமா? இந்த சுகர் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகும். ஓகேவா? சோ இங்கேயும் சேம் அதே ஃபார்முலா தான். சுகர் இருக்கு, இந்த சுகர் கூட தான் நைட்ரஜனஸ் பேஸ் வந்து அட்டாச் ஆகும், இந்த பாஸ்பேட்டும் வந்து அட்டாச் ஆகும். ஸோ சுகர் தான் மேஜர் ஆளே. இவன் கூட தான் வந்து 2 பேரும் வந்து ஜாயின் ஆகிற இடம். ஓகேவா? கிளியரா? புரிஞ்சா? சோ இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இன்னொரு இமேஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப பாருங்க, இது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். சரியா? இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்ட். சரியா? இந்த இருக்குல்ல, இதை நான் பிரிச்சு உங்களுக்கு வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்டா. இப்ப பிரிச்சிருங்க, 2 ஸ்ட்ராண்ட் ஆயிடுச்சா? அப்போ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட்.
இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். ஸோ அந்த ஸ்ட்ராண்ட் ஃபுல்லாவே எதால இருக்கும்னு பார்த்தோம் நம்ம, சுகர் பாஸ்பேட் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராண்ட் இருக்கும். இந்த பாஸ்பேட் வந்து நீங்க வந்து ஒண்ணும் கிடையாது. இப்ப இதுக்கு வரீங்க, நைட்ரஜனஸ் பேஸ், இது வந்து சுகர் கூட அட்டாச் ஆயிருக்கும், இந்த சுகர் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆயிருக்கும். கரெக்டா? இப்ப இந்த ஒரு நியூக்ளியோடைடையும் இன்னொரு நியூக்ளியோடைடையும் நல்லா கவனிங்க, இந்த ஒரு நியூக்ளியோடைடையும் இந்த ஒரு நியூக்ளியோடைடையும் ஜாயின் பண்றது யாருனாக்க இந்த பாஸ்பேட் தான். இவன் என்ன பண்ணுவானாக்க, இவன் கிஜிக்னு போயிட்டு இந்த சுகர் கூட ஒட்டிக்கிறான். இதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு வந்து தனித்தனியா பார்க்கலாம், ஒவ்வொரு நியூக்ளியோடைடா பார்க்கலாம். இந்த நியூக்ளியோடைடை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? வாங்க, ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, சைட்டோசின் எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன், இது வந்து நைட்ரோஜனஸ் பேஸா? அடினைன் குவானின் சைட்டோசின் தைமின் நைட்ரோஜனஸ் பேஸ், ரைட்? ஸோ இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் என்ன பண்ணும்னு சொன்னோம், சுகர் கூட போய் அட்டாச் ஆகும்னு சொன்னோமா? சுகர் இந்த ஸ்ட்ரக்சர் நான் பாருங்கன்னு சொன்னா இந்த சுகர் கூட போயிட்டு ஃபர்ஸ்ட் இது போய் அட்டாச் ஆகும். ஓகே, இந்த போர்ஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் கூட ஃபர்ஸ்ட் போய் அட்டாச் ஆகுது, அதுதான் இங்க பாக்குறீங்க. சேம் நைட்ரோஜனஸ் பேஸ் சைட்டோசின் வந்துட்டு சுகர் கூட போயிட்டு அட்டாச் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த சுகர் பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகுது. ஓகேவா? ஐ மீன் இந்த போர்ஷன், இந்த சுகர் கூட பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆகுது. ஓகேவா? ஸோ இது மூணு சேர்ந்ததுதான் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட் கொடுத்துருக்காங்களா? ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட், மூணு சேர்ந்தது ஒரு கம்ப்ளீட் நியூக்ளியோடைட். சரி, இப்ப இங்க வாங்க, இது ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ். அந்த நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் கூட வந்து அட்டாச் ஆகுமா? ஓகே, இந்த சுகர் அடுத்து பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகுமா? ஸோ இது மூணும் ஒரு நியூக்ளியோடைட். இப்ப ரெண்டு நியூக்ளியோடைட் இருக்குங்க பாருங்க. இது ஒரு நியூக்ளியோடைடா, இது ஒரு நியூக்ளியோடைடா. இப்ப நான் இன்னும் வரையறேன், இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். கரெக்ட்? பிகாஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் சுகர் பாஸ்பேட், இது ஒரு நியூக்ளியோடைட். இப்ப இந்த ரெண்டு நியூக்ளியோடைடையும் ஜாயின் பண்றது யாரு அப்படின்னாக்க இந்த பாஸ்பேட் தான். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த பாஸ்பேட் தான் அடுத்து இந்த நியூக்ளியோடைடுனுடைய சுகர்ல போயிட்டு ஜாயின் ஆகுது. ஓகேவா? அதனாலதான் இது சுகர் பாஸ்பேட் பேக்போன் சொல்றோம். இப்ப சுகர் இருக்குன்னா இந்த சுகர் வந்து பாஸ்பேட் கூட அட்டாச் ஆயிடுச்சா, இந்த பாஸ்பேட் அடுத்து சுகர் கூட அட்டாச் ஆகும், இந்த சுகர் அடுத்து பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகும், இந்த பாஸ்பேட் அடுத்து சுகர் கூட அட்டாச் ஆகும், இந்த சுகர் அடுத்து பாஸ்பேட் கூட அட்டாச் ஆகும், இந்த பாஸ்பேட் அடுத்து சுகர் கூட அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரிதான் ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா இருக்கும், சுகர் பாஸ்பேட் சுகர் பாஸ்பேட். ஏன் அதை சுகர் பாஸ்பேட் பேக்போன் சொல்றாங்க? பிகாஸ் சுகரும் பாஸ்பேட்டும் தான் வந்து மாறி 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 பாண்ட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்ட்ராண்டை கொடுக்குது. கிளியர்? புரிஞ்சா? ஸோ ஒரு திருப்பியும் சொல்றேன், ஒரு நியூக்ளியோடைட்னா என்ன, ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ், அது வந்து சுகர்ல வந்து ஜாயின் ஆகும். ஓகே, ஜாயின் ஆகும். எப்படி ஜாயின் ஆகும், என்ன பொசிஷன் இந்த இடத்துல, அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு. ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்களை எடுத்துட்டு போறேன், லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுத்துட்டு போறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியும். எடுத்ததுமே வந்து இதை காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்ததுமே ஒன்றும் கிடையாது. வெயிட், எடுத்ததுமே இப்ப நான் இதை காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் எடுத்ததுமே காமிச்சா உங்களுக்கு சுத்தமா புரியாது. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட். இதுல விட்ட ஸோ இது புரிஞ்சிருச்சா? இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு நியூக்ளியோடைட். ஸோ இந்த ரெண்டு நியூக்ளியோடைடையும் கனெக்ட் பண்றது யாரு, இந்த பாஸ்பேட் தான். இது போயிட்டு அடுத்த நியூக்ளியோடைட்ல இருக்க சுகர்ல ஜாயின் ஆகிக்கும். ஸோ புரிஞ்சா? ஒரு நியூக்ளியோடைட்னா நைட்ரோஜனஸ் பேஸ், இது போயிட்டு சுகர் கூட அட்டாச் ஆகுது, அந்த சுகர் இங்க இருக்கிற பாஸ்பேட் இந்த சுகர் கூட அட்டாச் ஆகுது. நான் அப்பயே சொன்னேன், இந்த சுகர் தான் ரெண்டு பேரையும் வந்து தனக்குள்ள வாங்கிக்கிறோம். நைட்ரோஜனஸ் பேஸும் வந்து இதுல தான் போய் அட்டாச் ஆகும், சுகர்ல தான் அட்டாச் ஆகும், இந்த பாஸ்பேட்டும் போயிட்டு இந்த சுகர்ல தான் அட்டாச் ஆகும். கிளியரா? கிளியரா? புரிஞ்சா? இந்த பாருங்க, அடினைன் போயிட்டு சுகர் கூட அட்டாச் ஆகுதா,
ஒரு நியூக்ளியோடைட் பத்தி நம்ம டிஸ்கஸ், ஒரு நியூக்ளியோடைட் எப்படி இருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடினைன் சுகர் கூட அட்டாச் ஆகுது. ஓகே, இதுதானே சுகர், சுகர் கூட அட்டாச் ஆகுது. இது பாஸ்பேட், பாஸ்பேட் சுகர் கூட அட்டாச் ஆகுது. ஓகே, இது என்னன்னா மைனஸ். எப்ப அப்ப யோசிப்போம், இங்க பாருங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன, அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும்ல, இது கூட ஃபர்ஸ்ட் பாஸ்பரிக் ஆசிட், அதனால சொல்றேன் பாஸ்பரிக் ஆசிட்ல இருந்தா பாஸ்பேட் கிடைச்சிச்சு. ஓகேவா, இப்ப இங்க ஹைட்ரஜன் இருக்கணுமேனா இங்க நான் ஹைட்ரஜன் எல்லாம் காணா அப்படின்னு கேட்க கூடாது. ஏன்னா இங்க மைனஸ் எப்படி வந்துச்சு, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் இருக்குமா, ஓகேவா, நியூட்ரலா இருக்கும் அந்த ஆக்சிஜன், மைனஸ் எல்லாம் இருக்காது. இது வந்து இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டு அது எஸ்கேப் ஆயிரும், ஹைட்ரஜன் அதாவது புரோட்டானா அது வெளில போயிடும். ஓகேவா, H பிளஸ் அயானம். அப்ப இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இதனாலதான் அந்த பாஸ்பேட் நெகட்டிவ் சார்ஜா இருக்கு. புரியுதா, கிளியரா? என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ இதான் விஷயங்கள். நான் அடுத்தடுத்து இன்னும் வந்து இது நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்து வந்து இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அதை மேக் பண்ணி தருகிறேன். Just a moment. இப்ப உங்களுக்கு மேபி எதுல கன்ஃபியூஷன் இருக்கும்னாக்க பாஸ்பேட்ல கன்ஃபியூஷன் வரலாம். நான் திருப்பியும் சொல்றேன், வெயிட், அந்த பாஸ்பேட் மட்டும் நான் சொல்றேன். பாஸ்பேட் மட்டும் சொல்றேன், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட், பாஸ்போரிக் ஆசிட் இந்த ஸ்ட்ரக்சர் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பிகாஸ் இதுல இருந்து தான் பாஸ்பேட் ஃபார்ம் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட். 3 OH இருக்கும். ஓகேவா, 3 OH இருக்கும். பாஸ்போரிக் ஆசிட் நியூட்ரலா தான் இருக்கும். இதுக்கு எப்ப நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்குது, இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் இதுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்குமா, அந்த ஒரு எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துருச்சுன்னா ஆல்ரெடி நியூட்ரலா இருக்க அந்த ஆக்சிஜனுக்குள்ள இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு. ஸோ அதனாலதான் இது நெகட்டிவ் சார்ஜ். நீங்க பாக்குறீங்களா இங்க இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கெங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, ஆக்சிஜனுக்கு மேல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிருச்சு. ஹைட்ரஜன் வந்து அதுல இருக்க ஒரு எலக்ட்ரான் இங்க கொடுத்துட்டு போயிருச்சு. அதனாலதான் வந்து அந்த பாஸ்பேட் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எப்போ ரிலீவ் ஆகி போகுதோ, எப்போ வந்து ரிலீவ் ஆயிட்டு இதுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுதோ அப்பவே நம்ம அது பாஸ்பேட்னு சொல்லிடுறோம். புரியுதா, அப்பதான் பாஸ்பேட். எப்ப பாஸ்போரிக் ஆசிட் வந்து பாஸ்பேட்டா மாறுது, எப்ப அது வந்து எப்ப வந்து அந்த ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு சார்ஜ், இப்ப 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. ஓகேவா, 4 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, 3 OH குரூப் இருக்கு. 3 OH குரூப் இருக்கா, இந்த 3 OH குரூப்ல ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் லீவ் ஆயிருச்சு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் லீவ் ஆகிடுச்சு, அதனுடைய ஒரு எலக்ட்ரானை இதுக்கு கொடுத்துட்டு லீவ் ஆயிருச்சு அப்படின்னா, ஓகேவா, இதுக்கு கொடுத்துட்டு லீவ் ஆயிடுச்சுன்னா இது இனிமே பாஸ்போரிக் ஆசிட் நீங்க சொல்லக்கூடாது, பாஸ்பேட். ஓகேவா, இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த ஹைட்ரஜன் ரிலீவ் ஆயிருச்சு. ஓகேவா, இப்ப ஹைட்ரஜன் போயிடுச்சு, இதுல இருக்க ஒரு எலக்ட்ரானை இந்த ஆக்சிஜனுக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு, ஆக்சிஜன் இப்ப நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. சோ இந்த இதை இப்ப நம்ம என்ன சொல்லணும், பாஸ்போரிக் ஆசிட்னு சொல்லக்கூடாது, பாஸ்பேட் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சா, இதுதான் பாஸ்பேட். இந்த பாஸ்பேட் தான் உங்களுடைய டிஎன்ஏ இருக்கும். கிளியரா, ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சு விடும். ஓகேவா, ஒன்னும் பயப்படாது, இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரியா, ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். நான் அடுத்தடுத்த பார்ட்ஸ் போடும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, ஆல் குட். ஸோ இப்போதைக்கு இதுவரையும் பார்த்துருக்கோம், இதுவரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமா? இதையும் சேர்த்து சொல்லிடட்டா உங்களுக்கு? வெயிட் ஜஸ்ட் அ மொமெண்ட். இது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட்ல மேக் பண்றேன், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட்ல இதை மேக் பண்றேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க
கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கேளுங்க. ஓகேவா? நான் வந்து சொல்றேன். அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அப்பப்போ வீடியோ பார்த்து முடிக்கும் போது அந்த லெக்சர் எப்படி இருந்துச்சு, அது எதுவும் டவுட்ஸ் இருக்கா, என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் படிக்கிறேன். ஓகே, யா.